ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே தான் முதலாக சவுலை பற்றி காரியங்கள் ஆரம்பிக்கிறது. சவுல் இங்கே தான் அறிமுகமாவதை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கீஸ் அப்படிங்கிறடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீஸ் அவன் பென்யமீன் கோத்திரத்தான், அவனுடைய மகன் தான் சவுல். அவனை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் ஆரம்பமாகி அவனுடைய வாழ்க்கை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இவன் ஒரு வாலிபனாக சௌந்தரியம் உள்ளவனாக காணப்பட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை போல ஒரு சௌந்தரியம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லை, நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனிதன், உயர்ந்தன்னா நல்லா வளர்த்தியான ஒரு மனிதன். இஸ்ரவேலில் உள்ள புத்திரத்தில் எல்லாருமே அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம். எல்லாரும் அவனுக்கு தோளுக்கு கீழே இருக்கத்தக்கதாக அவ்வளோ உயரமான ஒரு மனிதனாக இந்த சவுல் காணப்பட்டான். ஒரு சமயத்தில் இந்த தகப்பனார் கீஸ் அவருடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு. அப்போ காணாமல் போன உடனே பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்க, இல்லை. அப்போ அதனுடைய குமாரனாகிய சவுலை கூப்பிட்டு, நீ ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு போய் இந்த கழுதைகளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சவுலுடைய ஒரு வேலைக்காரன், இவங்க 2 பேரும் கழுதைகளை தேடி புறப்பட்டார்கள். அந்த பென்யமீன் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்க. ஆனால் அந்த கழுதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. தகப்பனுடைய கழுதைகளை கண்டுபிடிக்க முடியலை. என்ன செய்கிறது? சரி, கழுதையை தேடி வந்தோம், ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் கிடைக்கலையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருந்தாங்க. அப்போது இந்த சவுல் சொல்கிறாரு வேலைக்காரனை பார்த்து, நம்ம கழுதைகளை தேடி வந்தோம், நாள் ஆகிட்டே போகுது. ஒரு வேளை எங்கள் அப்பா கழுதை மேலே உள்ள அந்த கவலையை விட்டுட்டு நம்மை குறித்து கவலைப்பட்டுறக்கூடாது. கழுதை போனால் போகுது, பரவாயில்ல. சரி, குமாரனாகிய நானும் காணாமல் போயிட்டேன்னா அப்பா ரொம்ப தேடுவாங்களே என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான். ஒருவேளை என்னுடைய தகப்பனார் கழுதைக்கு மேலே உள்ள அந்த கவலையை விட்டுட்டு நம்ம மேலே கவலைப்படாதபடிக்கு, நம்ம மேலே நம்மளை தேடி அலைந்து விடாதபடிக்கு நம்ம திரும்பி போய்விடுவோம், நம்ம தகப்பனார் இடத்துல திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் அந்த வேலைக்காரன் ஒரு காரியம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பட்டணத்தில் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த பட்டணத்தை குறித்து சொல்கிறான். இந்த பட்டணத்தில் தேவ மனிதன் ஒருவன் இருக்கிறான், அவர் பெரியவர், அவர் சொல்கிறது தப்பாது, அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இந்த வேலைக்காரன் தான் சொல்கிறான், யார்கிட்ட? சவுல்கிட்ட சொல்கிறான், இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தேவ மனிதன், அவன் பெரியவன், அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும். அதனால் ஒருவேளை நம்ம அவர்கிட்ட போய் இந்த கழுதைகளை குறித்து நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போக வேண்டிய வழியை நமக்கு நிச்சயமாக அவர் சொல்லுவார். ரொம்ப சரியாக நமக்கு அந்த பாதையை காட்டுவதற்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை வழி தெரியலை, எங்கே போய் கழுதையை தேடி கண்டுபிடிப்புன்னு தெரியலை, வழி தெரியாத அந்த சூழ்நிலையில் ஒரு தேவ மனிதனை தேடி போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட வந்ததை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வழி தெரியாமல் நம்ம திகைக்கும் போது, அடுத்து என்ன செய்வதுன்னு சொல்லி கலங்கும்போது, ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தை, ஒரு தேவனுடைய உத்தமமான ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இந்த ஒரு மனுஷன் இருக்கான் ஐயா, அவன் தேவ மனிதன், அவன் சொல்கிறது அப்படியே நடக்கும், ஏன் அவர்கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்டால் என்ன என்று சொல்லி அந்த ஆலோசனை கேட்கும்படியாக அவர்கள் கடந்து சென்றதாக இங்கே போடப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பகுதியில் மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி நமக்கு சில நேரம் தெரியல, குழம்பி போயிடும். எந்த வழியில் போகிறது, எந்த காரியத்தை செய்கிறது, நம்ம செய்கிறது சரியா தவறா, நம்ம போகிற வழி சரிதானா அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாமல், சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் நம்ம திகைச்சிட்டு இருக்கும்போது அநேக தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், அநேக தேவ மனிதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம சில ஆலோசனைகளை கேட்கும்போது ஆண்டவரிடம் கேட்டு சில ஆலோசனை நமக்கு சொல்லுவார்கள். சில நேரங்களில் வேத புஸ்தகத்தில் இருந்து சில ஆலோசனைகளை நமக்கு எடுத்துக்காட்டி இதன்படி நீங்கள் செய்யலாம்னு சொல்லி அவங்க சொல்லுவது உண்டு. அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் அவங்க கேட்டு அதற்கு பதிலாக நம்மக்கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியத்தை வெளிப்படுத்துகின்ற காரியமும் உண்டு. இப்படி நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு தேவ மனிதர்கள்,
தேவனுடைய அருளை பெற்றவர்கள், தேவனுடைய அந்த வரங்களை பெற்றவர்கள், அது நிறைய பேர் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டால் வந்து நல்லது. நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம வழி தெரியாமல் இருக்கும்போது, நமக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும் போது நம்ம யாரை தேடுறோம்? நல்ல தேவ மனிதர்களை தேடி போகிறோமா? ஆண்டவரை அறிந்த நபர்களை நாம் தேடி போகிறோமா? நம்முடைய உற்றார் உறவினர்களில், நம்மை சுற்றியுள்ள மக்களில் ஆண்டவரை அறிந்து நல்ல ஜபத்தோடு இருக்கக்கூடிய வல்லமையுள்ள மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம தேடி போகிறோமா? அல்லது உலக பிரகாரமான யாரோ ஒரு மனிதரை தேடி போய் நம்ம ஆலோசனை கேட்குறோமா? நம்ம யோசிக்கணும். ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு மனிதனை தேடி போய் நம்ம ஆலோசனை கேட்கும்போது அது அந்த உலக பிரகாரமானதாகவே தான் இருக்கும். அது ஒரு பக்திக்குரியதாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தேவ மனிதரை தேடி நம்ம போய் நம்முடைய ஆலோசனை நம்ம கேட்கும்போது அது தேவனுக்கு ஏற்றதாய் காணப்படும். நம்ம ஆலோசனை தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். நம்முடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட போய் தான் அந்த ஆலோசனையை கேட்கணும். நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த சவுலும் வேலைக்காரனும் ஒரு தேவனுடைய மனிதனை தேடி போனார்கள் ஆலோசனை கேட்பதற்கு. அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேரடியாக ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அது ஒரு பக்கம். நேரடியாகவே நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது நம்முடைய ஜெப நேரத்தில் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஜெப நேரத்தில் அப்படியே பிரத்யட்சமாக நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் உண்டு. வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அந்த வேதத்தின் வழியாக நமக்கு தெரியப்படுத்துவது உண்டு. ஊழியக்காரர்கள் மூலமாகவும் நமக்கு ஆலோசனைகளை தேவன் செய்ய முடியும். என்னன்னா குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தேவனை நாடி நாம் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 32ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் உண்டு. நமக்கு வழிகாட்டுகிற ஒரு தேவன் உண்டு. அவரை நாடி போவோம், அவரை தேடுவோம், அல்லது தேவனோடு நல்ல உறவு வைத்திருக்கின்ற நல்ல தேவ மனிதர்களை நாம் தேடி போவோம். நிச்சயமா தேவன் தானாகவே நமக்கு நல்ல வழியை காட்டுவார். சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார், நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார். அதன்படி நடப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவை என்னோட ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் வழி தெரியாமல் இருக்கும்போது, ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும் போது உலக பிரகாரமான மனிதர்களை தேடி அவர்களிடத்தில் போய் ஏதாவது சில காரியங்களை கேட்டு விடுகிறோம். அது ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாததாய் போய்விடுகிறது. இந்த நாளிலே கர்த்தாவே, உம்மிடத்திலே நாங்கள் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தந்தரலும். சில சந்தர்ப்பங்களில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் தேடி போய் தேவ மனிதர்களிடத்திலே, தேவனுடைய ஊழியக்காரத்திலே சென்று ஆலோசனை கேட்டு ஜபித்து வருவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அதன் மூலமாய் நல்ல ஆலோசனைகளை வழங்கி அப்பா நீர்களை வாழ வைத்தரலும், நல்ல வழிகாட்டி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.